இதுதான் உன்னோட இனப்பெருக்க களமா? அப்போ நாளைக்கு நாம அந்த கழுகோட கண் பார்வையில படாம அங்க இருந்தாதான் அந்த கழுகு போகும்போது நாமளும் அதோட போக முடியும். அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. பேப்பரை திருப்புனா ஒன்று சாமியாருங்க, இல்லைன்னா சுனாமி. தாத்தா, இன்னைக்கு உங்க வீட்டை எப்படியும் கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு நல்ல செய்தி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ ஐயோ ஐயோ, உலகம் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? நமக்கு தெரியாமலே என்னென்னமோ நடக்குது. நமக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நாம என்னமோ நம்மள பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கோம். கடலில் குளிக்க தடை, போற போக்க பார்த்தா ரோட்ல நடக்கிறதுக்கே தடை வரும்னு நினைக்கிறேன். இப்படி எங்காவது ஒரு ஓரமா ஒதுங்கித்தான் நடந்தாகணும். ஒரு நல்ல நியூஸ். அமெரிக்காவில் கம்ப்யூட்டரில் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பில் முதலிடம். நம்ம ஆளுங்க உட்கார்ந்தானே எந்திரிக்க மாட்டாங்கல்ல, பொறுமையா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் வீடு திறந்து கிடக்கணும். வெளியே போற திருடனே வாவான்னு உள்ள கூப்பிட்ற மாதிரியே இருக்கடா சாமி. இதான் தாத்தா பாட்டி வீடா? நல்லாதான் இருக்கு. தாத்தாவும் பாட்டியும் அம்மா அப்பா கூட சமாதானம் ஆயிட்டாங்கன்னா நம்ம லீவ் நாள்ல ஜாலியா இங்க வந்து விளையாடலாம். வீட்டை கண்டுபிடிச்சாச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பாட்டி. பாட்டியா? நீ யார கூப்பிடுற? இது சிவாவோட பொண்ணு இல்ல? நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க கொண்டாந்து விட்டது? யாரும் என்ன கூட்டிட்டு வரல, நானே தான் வந்தேன். அது சரி, இந்த வீடு உனக்கு எப்படி தெரியும்? நான் தாத்தாவை வழியில பார்த்தேனா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா இல்ல இந்த பாவி மனுஷன் உன்னை கூட்டிட்டு வந்தாரா? சொல்லு. என்ன கத்திக்கிட்டு இருக்க? உடமாட்டே ஒருத்தர. என்ன ப்ராப்ளம்? வாட்ஸ் மேட்டர்? வாங்க. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? தெரிஞ்சது தெரியாததா? ஏதோ கன்ஃபியூஷன் இருக்கு. நான் இங்க வந்ததை எரேஸ் பண்ணிடு, நான் வரேன். இல்லங்க, இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொண்டாந்து விட்டுட்டு நீங்க பாட்டு உள்ள போனா என்ன அர்த்தம்? நான் எங்கடி பிரச்சனை கொண்டாந்த? என்ன ப்ராப்ளம் சொல்லி தொலை. அப்பாவுக்கும் இந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி தெரியல. ஆமா, இந்த பாப்பாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இது நம்ம சிவாவோட குழந்தை தானே? ஆமா தாத்தா, கோயில்ல பார்த்தப்ப அன்னைக்கே நான் உங்க கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா அம்மா தான் உங்க கூட பேச விடல தாத்தா. நீ எதுக்கு இங்க வந்த? ஒட்டு வரவு இருந்தா தானே அப்புறம் சொத்து பத்துல பங்கு கேட்கலாம். அதான் இவங்க அம்மா சமாதான பறவையை இவ்வளவு அமுச்சு வச்சிருக்கா. ஏய், உண்மையை சொல்லுடி, உங்க அம்மா என்ன சொல்லி அனுப்பி வச்சாங்க? எங்க அம்மா அனுப்பல, நானே தான் இங்க வந்தேன். நல்லா சமாளிக்கிறா, அவ பெத்த பொண்ணாச்சே. நான் தானே என் தாத்தா பாட்டியை பார்க்க வந்தேன், எங்க அம்மாவை ஏன் திட்டுறீங்க? வாய் மூடி. உங்க அம்மா தான் என் புள்ளைய, அதான் உங்க அப்பனை என்கிட்ட இருந்து பிரிச்சு இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விளாச்சே. இதெல்லாம் எதுக்குடி அந்த குழந்தைட்டு போய் சொல்லிட்டு இருக்க? சொன்னாலும் அதுக்கு ஏதாவது புரியுமா? பல வருஷத்து பஞ்சாயத்து எங்க வச்சுக்கிறன்னு விவசாயம் இல்லையா? ஆடு பகையா குட்டி உறவான். இதோ பாருமா, நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா ஓடி போனானே உன் மகன், அவன் உறவுன்னு சொல்லிக்கிட்டு யாரும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது. அப்படி சொல்லாதீங்க. தாத்தா பாட்டின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேணும்னா அவங்கள என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஆஹா, பாசமும் ரோஷமும் பொத்திக்கிட்டு வருது உன் பேத்திக்கு. கூட்டிட்டு போமா, தாராளமா உன் பாட்டியை கூட்டிட்டு போ. போ பாட்டி. உங்க வீட்டுக்கு தானே போலாம், வா. தோ. ஏய், இரு. என்னது? எதுக்கா இப்ப அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்ற? ரொம்ப நாளா கட்டி காத்த அந்த கௌரவம் என்னடி ஆகுறது? அந்த கௌரவத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். பேசாம இருங்க. என்னடி உங்க அம்மா தூது விடுறாளா? தூது? இரு அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. வா போலாம். ஐயோ, சுனாமி அழகிட்ட இருந்து கூட தப்பிச்சலாம், இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? கடவுளே, அந்த குழந்தைக்கு யார் நிவாரண நிதி தர போறாங்களோ?
ஆமா அந்த பொண்ணு எப்படி இங்க வழி கண்டுபிடிச்சு வந்தது? நீங்க தான் வாக்கிங் போயிட்டு வந்தீங்கல்ல, அப்போ ஆமா. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாலாம். அப்ப முதல் குற்றவாளியே நான் தானா? வந்து நம்மள என்ன பண்ண போறாளோ தெரியலையே. அம்மா அம்மா என்ன சந்தியா, ஏன் லேட்டு? என்னடி உன்னை கேட்ட அங்க பாக்குற? முறிஞ்சு போன உறவை ஒட்ட வைக்க தூது அனுப்பிட்டு ஏன் லேட்டுன்னு கேட்டா எப்படி? வாங்கத்த. இத பார், நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு தான் கூப்பிடுற. நான் ஒன்னும் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து காலை நீட்டிக்கிட்டு விருந்து சாப்பிட வரலமா? அத்த, இங்க பார், என்னைக்கு நீ என் மகனை இழுத்துக்கிட்டு ஓடினியோ அன்னைக்கே அவனையும் உன்னையும் சேர்த்து தலைமுழுகிட்டேன். இனிமே அத்தைன்னு நீயோ அம்மான்னு அவனோ பாட்டின்னு இந்த குட்டியோ கூப்பிட்டுக்கிட்டு என் வீட்டு வாசப்படிய மிதிச்சிங்க, நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. இங்க பாரு, நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு நாங்க பாட்டுக்கு இருக்கோம். என்ன உன் புள்ளைய தூதனுப்பி பழைய உறவை புதுப்பிக்க பாக்குறியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காது. என்ன சொல்றீங்க? நாங்க இவளை உங்க வீட்டுக்கு? பின்ன நாங்களா வாவான்னு கூப்பிட்டோம்? நல்லாவே நடிக்கிறியே. இல்லத்த, நானும் இல்ல உங்க மகனும் அவளை அனுப்பல. அவளா தான் வந்திருக்கா. ஆமாம் பாட்டி, அம்மாவை திட்டாதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, உங்களை எல்லாம் பார்க்கணும்னு நான் தான் வந்தேன். இவ பெத்த மகளாச்சே, இவளை விட்டு கொடுத்தா பேசுவ நீ? அத்த, இவ உங்களை தேடி வந்தது தப்புன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோவப்பட்டு நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்குன்னு எனக்கு தெரியும். என் உடம்ப பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அப்படியே போற உயிரா இருந்தா என் வார்த்தையை மீறி என்னைக்கு உன் கழுத்துல என் மகன் தாலி கட்டினானோ அன்னைக்கே இல்ல போயிருக்கணும். அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி, யார் உயிரும் போற மாதிரி நான் நடந்துக்கலத்த. அப்போ எந்த உயிரை காப்பாத்த இப்ப உறவு கொண்டாட வரீங்க? இல்லத்த, இவளை நான் அனுப்பவே இல்லை. நீங்களா இருந்தாலும் சரி, இல்ல எங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, நீங்களா வந்து கூப்பிடுற வரைக்கும் யார் வீட்டு வாசப்படியும் நாங்க மிதிக்கிறதா இல்ல. எங்களுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல உங்க வீட்டுல இருந்தோ எங்க வீட்டுல இருந்தோ யாராவது வருவாங்க, எங்களை வந்து கூப்பிடுவாங்கன்னு எத்தனை நாள் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆனா யாருமே வந்து கூப்பிடல. நான் முழுகாம இருந்தப்போ சாம்பலை திங்கிறேனா சாப்பாடு சாப்பிட்றேனான்னு பார்க்க கூட எங்க அம்மா வந்து எட்டி பார்க்கல. பிரசவங்கிறது ஒரு பொண்ணுக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசவத்துல நான் பெத்தேனா செத்தேனான்னு கூட வந்து பார்க்கல. ஆனா பெத்த பிள்ளைங்க மேலதான் கோவம் இருக்கு, பேத்தி மேல என்ன கோவம்? இவளையாவது வந்து பாப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா யாருமே வரல. இப்ப இவளாவே நம்ம தாத்தா பாட்டின்னு பார்க்க வந்தது கூட உங்களால ஏத்துக்க முடியல. மன்னிச்சுக்கங்க அத்தை. இனிமே நாங்க சாகுற வரைக்கும் எங்க மேல பட்ட காத்து கூட உங்க வீட்டு பக்கம் வராது. வாடி. நாம இவ்வளவு வாரலான்னு வந்தா இவ நம்மள வாரிட்டாளே. எப்படியோ இனிமே கனவுல கூட நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாளே. ஹாய் சந்தியா குட்டி, படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? என்ன மேடத்துக்கு கோவமா? அம்மா அடிச்சாங்களா? அம்மா கூட சண்டை போட்ட? டாடி கிட்ட பேசக்கூடாதா? என்ன சுஜா, சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி சண்டை போட்டுட்டு பேசாம இருக்கிறது நியாயமா? யாரு இவளா சின்ன குழந்தை? போட்டனா ஒண்ணு. இன்னைக்கு இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? என்ன பண்ணா? நான் நல்லதுதான் பண்ணேன் டாடி. ஆமா, அவங்க கிட்ட நான் பேச்சு வாங்கி கட்டிக்கிட்டது உனக்கு நல்ல விஷயமா படுதா? யாருக்கிட்ட என்ன பேச்சு வாங்கின? இவ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க அப்பாவை வழியில பாத்திருக்கா. அவர் பின்னாடியே போயிட்டா. அப்படியா? அப்புறம் அங்க போனதும் இவளை கண்ணா பின்னான்னு உங்க அம்மா திட்டினதும் இல்லாம இங்க வேற இவளை அழைச்சிட்டு வந்து நான் தான் இவளை அனுப்பி வச்சேன்னு என்னையும். என்னைக்கு நீ என் மகனை இழுத்துக்கிட்டு ஓடினியோ அன்னைக்கே அவனையும் உன்னையும் சேர்த்து தலைமுழுகிட்டேன். இனிமே அத்தைன்னு நீயோ அம்மான்னு அவனோ பாட்டின்னு இந்த குட்டியோ கூப்பிட்டுக்கிட்டு
என் வீட்டு வாசப்படிய மிதிச்சிங்க, நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. கல்யாணமாய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தாங்களேன்னு ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்ப வராமலே இருந்திருக்கலாமேன்னு தோணுது. இங்க பாருங்க, அவங்க இந்த வீட்டுக்கு வரட்டும், போகட்டும், பேசட்டும். நான் ஒண்ணும் சொல்லல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அவ தானே தன்னோட தாத்தா பாட்டி இவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டை வேற கண்டுபிடிச்சு பாட்டின்னு பாசத்தோட போன இவகிட்ட அவங்க எதுக்குங்க கோபத்தை காட்டணும்? பேரம்பேத்தி இல்லைன்னு ஏங்குற இந்த காலத்துல தேடி போன பிஞ்சு மனசு அவங்க நோக்கடிச்சிருக்க வேண்டாம். ஒருவேளை நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு நல்லது நடந்து அவங்க நம்மளை அழைச்சுக்கிட்டாலும் இல்ல நம்மளே அங்க போய் சேர்ந்தாலும் இவ எப்படிங்க அவங்கள மதிப்பா? தாத்தா பாட்டி பத்தி இவளோட பிஞ்சு மனசுல பதிஞ்சு போன தப்பான எண்ணத்தை நாம எப்படிங்க மாத்த முடியும்? நில்லுங்க, எங்க போறீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எதுவும் பேசலனா இந்த வீட்டுல ஆம்பளை நான் எதுக்கு? வேண்டாங்க, அங்க போய் சண்டையில ஒண்ணும் போட வேண்டாம். நியாயத்தை கேட்கறதுக்கு பேர் சண்டை போடுறதுனா நான் சண்டை போடுறதாவே இருக்கட்டும். என்ன அப்போ நீ இவ்ளோ பேசியும் அந்த சுஜாதா வாய திறக்கலையா? வாங்கத்தான் அவ கூட்ட உடனே ஆரம்பிச்சிட்டேல்ல, அப்புறம் அவ எப்படி பேசுவா? நானும் தான் அவளை பேச விடுவேனா? என் பையன் சிவாவ 25 வருஷமா ஈ எறும்பு மொக்காம காத்து கருப்பு அண்டாம உள்ளங்கையில பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தனே. பாவி மக காதல்ங்கிற பேர்ல ஒரே கொத்தா கொத்திட்டு போயிட்டாளே. பெத்த வயிறு பத்தி எரியுது. நீ மட்டுமா தவிக்கிற? நானும் தான் என் பொண்ண அந்த சிவா கல்யாணம் கட்டிக்குவான்னு எவ்வளோலாம் கனவு கண்டேன், நடக்கலையே. ஏய், யார் யாரு எவ்வளவு தவிக்கிறோம்னு பட்டியல் போடுறதுக்கு இதுவாடி நேரம்? நானே நடந்ததை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவ வேற பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. அந்த மனுஷன் உயிரோட இருந்தப்போ 5 10 சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல, கடன் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு. இப்ப அந்த கதை எதுக்கு? எதுக்கா? 50 பவுனை கொடு 100 பவுனை கொடுன்னு கேக்குறவங்களுக்கு நகையை போட்டு என் பொண்ணை எப்படி கரையேத்த போறேன்? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன் மகன், என்ன வேணாலும் திட்டு. ஏன்டா என் பேச்சை கேட்கல, 4 அடி வேணாலும் அடி, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தாத்தா பாட்டிங்கிற உறவை தேடி வந்த அந்த பிஞ்ச மனசை இப்படியா நோக்கடிக்கணும்? குழந்தை பார்த்தா கோவம் மறைஞ்சு போயிருன்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தைகிட்ட நீ உன் கோவத்தை காட்டியிருக்கியே. ஏய், உன் குழந்தைய பேசுனது பொறுக்க முடியாம இப்படி வந்து பொங்கி எழறிய. இப்ப தெரியுதா குழந்தை பாசம்? 5.25 அடி உயரத்தில் நாங்க வளர்த்த குழந்தைய உன் பொண்டாட்டி முடிஞ்சிட்டு போனாலட முந்தானில. அப்ப எங்க வயிறு எப்படா பத்தி எரிஞ்சிருக்கும்? போனவன் போயிட்டான்னு தானே உன் உறவு வேண்டான்னு நாங்க ஒதுங்கி இருக்கோம். அப்புறம் என்ன தன் பிள்ளைய தூது விடுற உன் பொண்டாட்டி? இத பாருமா, நீ என்ன தப்பாவே தான் நினைச்சிட்டு இருக்க. சந்தியா ஒன்னும் சுஜா அனுப்பல. அவதான் வழியில அப்பாவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கா. நீ தான் தப்பா புரிஞ்சுட்டு அவளை போய் கண்டபடி திட்டிட்டு வந்திருக்க. போதும், இதோட நிறுத்திக்கங்க. இதனாலதான் நான் ஒதுங்கி இருக்கேன். தேவையில்லாம என் குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. வரேன். வந்தான், கத்துனா, போயிட்டான். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சென்றான், பார்த்தான், வென்றான்ங்கிற நெப்போலியன் பரம்பரையா? ஏன் உங்க வாயில என்ன குழக்கட்டையா வச்சுக்கிட்டு இருந்தீங்க? இந்த சொத்தை அபகரிக்கத்தான் உன் பொண்டாட்டி உறவு கொண்டாடி உன் பொண்ணை தூது அனுப்பினான்னு சொல்ல வேண்டியதானே? உன்ன மாதிரியே எடுத்தன் கவுத்தன்னு பேச சொல்றியா? ஆம்பளைங்களே நான் ஒரு அடக்கி வாசிக்கிற பார்ட்டிடி. இப்ப என் மனசுல முழுசா வேற ஒரு திட்டம் உருவாகிட்டு இருக்கு. மூடிட்டு சொல்றேன். என்னடி உங்க அப்பா ஏதோ புதிர் போட்டு பேசிட்டு போறாரு?